கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வேர்ட் ஃபார் த வீக், பலவீனர்களுக்கான வார்த்தை என்கிற பகுதியிலே உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். த காட்ஸ் காம்பன்சேஷன், இழப்பை ஈடு செய்கிற தேவன். அவருடைய குணாதிசயத்தில் ஒன்று, இழப்பை ஈடு செய்கிறதில் அவர் வல்லவர். ரூத் புத்தகத்தில் ரூத் என்கிற நபருடைய வாழ்க்கையில் தன் இள வயதில் சந்தித்த இழப்பை தேவன் அவருடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் ஈடு செய்தார். ரூத் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது ரூத் என்கிற ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். இஸ்ரேல் தேசத்திலே பஞ்சத்தினால் நகோமி மோவாப் தேசத்துக்கு தன் குடும்பத்தோடு குடிபெயர்கிறாள். அவளுடைய கணவனும் அவளுடைய 2 மகன்களும் மோவாபிய தேசத்தில் குடியிருக்கிறார்கள். 2 மகன்களுக்கும் திருமணமாகிறது. ஒரு மருமகள் பெயர் ஓர்பாள், மற்றொருவள் பெயர் ரூத். இந்த மோவாப் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது கணவனும் மரித்து போகிறான், தன்னுடைய 2 மகன்களும் மரித்து போகிறார்கள். 2 மருமகளும் அங்கே மோவாப் தேசத்தில் விட்டு சென்று நம்ம சொந்த தேசத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 2 மருமக்களையும் மோவாப் தேசத்தில் விட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கே, அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவள் புறப்படுகிறத பார்க்க முடியும். ரூத்துடைய ஆரம்ப வாழ்க்கையை அழிவிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வாழ்க்கை நிறைய அற்புதம் நடந்திருக்கும், சுகம் நடந்திருக்கும், வேலை கிடைச்சிருக்கும், அல்லது ஃபினான்ஷியல் ஒரு பெரிய பிரேக் த்ரூ அவங்க வாழ்க்கையில் உண்டாயிருக்கும், நிறைய அற்புதம் நடந்திருக்கும். அதன் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் இங்கே ரூத்தை பார்க்கும் பொழுது அப்படியே மொத்தமாக டோட்டலாக வேறு விதமாக இருக்குது. அவள் சொந்த ஊர் இஸ்ரவேல் கிடையாது. இஸ்ரவேல் தேவனை பற்றி அவளுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் மோவாப் தேசத்து பெண்ணாகிய ரூத் தன்னுடைய மாமியாருடைய இஸ்ரவேல் தேவனை பின்பற்றணும், அவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள வரதை நம்ம பார்க்க முடியும். அவளுடைய தீர்மானம் பாருங்க, ஒரு அழிவின் ஒரு மோசமான நாசமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை பின்தொடர்கிறாள். அது நிமித்தம் தேவன் அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை ஈடு செய்கிறார். அவள் தன்னை பின்பற்றி வருகிறதை தேவன் கண்டார். எந்த சூழ்நிலையில, சாதகமான சூழ்நிலையில இல்லை, ஒரு பாதகமான ஒரு மோசமான அழிவின் சூழ்நிலையிலே கணவனும் இறந்து போயாச்சு, கணவனுடைய சகோதரனும் இறந்து போயாச்சு, மாமனாரும் இறந்து போயாச்சு. நிர்கதியான ஒரு இளம் விதவையான ஒரு சூழ்நிலையில தன்னுடைய மாமியாரை பின்பற்றி, தன்னுடைய மாமியாருடைய தேவனை பின்பற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வரா. தேவன் அதை கனம் பண்ணுகிறார். அந்த கனம் பாருங்க, நீங்க அடுத்தடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது பார்க்கலாம். போவாஸ் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேல் தேசத்துல ஒரு முக்கியமான நபர், ஒரு ஐஸ்வர்யவான் சீமான். தேவன் அந்த இளம் விதவையின் வாழ்க்கையில ஒரு இழப்பை ஈடு செய்கிறார். அந்த இழப்பை ஈடு செய்யும் விதம் வெறும் ஒரு திருமணத்தை மட்டும் உண்டாக்கவில்லை. நீங்க 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல 2 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ரூத் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். பாருங்க, ரூத்து ஒரு சாதாரண ஒரு மோசமான நிலைமையிலிருந்து இந்த அதிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், 1ஆம் அதிகாரம். ஆனால் முடியும் போது ஒரு ராஜா, தாவீது ராஜாவே ரூத்தினுடைய சந்ததியில தேவன் பிறக்க வைக்கிறாரு. பாருங்க, தேவன் கனம் பண்ணுகிற விதத்தை பாருங்க. அவர் இழப்பை ஈடு செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையிலும் கூட நீங்க சந்தித்த இழப்பை ஈடு செய்ய, காம்பன்சேஷன் பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு திருமணமாய் மட்டும் ரூத்துடைய வாழ்க்கையில தேவன் உண்டாக்கி தரல. போவாஸை மட்டும் கொடுத்துட்டு, நீ இளம் விதவையா என்னை பின்பற்றி வந்த, நான் உனக்கு ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு போவாஸை மட்டும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கல. மாறாய் ராஜ வம்சமாய் அந்த பிளட் லைனை உருவாக்கி தருகிறார். அங்கேதான் தாவீது ராஜா, ஒரு ராஜ சந்ததியே ரூத்தனுடைய சந்ததியிலிருந்து உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த ராஜா தாவீது ராஜாவோடு முடியவில்லை. நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தில், சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். அதாவது தாவீதனுடைய தாத்தா பெயர் ஓபேத், ஓபேத்தினுடைய அப்பா பெயர் தான் போவாஸ். போவாஸ் அப்படிங்கிற அந்த போவாஸனுடைய மனைவி பேர் ரூத். பாருங்க, தாவீதின் சந்ததியிலிருந்து, ராஜாவாகிய ஒரு ராஜ வம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். அந்த சந்ததியை தேவன் தெரிந்து கொண்டார். காம்பன்சேஷன் வெறும் ரூத் புத்தகத்தோடு முடியவில்லை, 1 சாமுவேலோடு முடியவில்லை, அப்படியே தொடர்ந்து வருகிறது. பாருங்க, தேவனை அழிவின் ஆரம்பத்திலிருந்து பின்பற்றினாள் ரூத்து. அந்த தேவன்
அவள் பின்பற்றினதை அவர் மறக்கவில்லை. மாறாக அவர் தன்னை இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரட்சகராகிய இந்த உலக இரட்சகரை அவளுடைய சந்ததியிலிருந்து தேவன் பிறக்க செய்தார். அவளுடைய ரூத்தின் சந்ததியிலிருந்து தேவன் உலக இரட்சகரை பிறக்கும்படி செய்தார். பாருங்க, தேவன் எவ்விதமாய் கனம் பண்ணுகிறார். என்னைக்கோ எத்தனையோ ஆண்டுகளுக்கு, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு தனி குடும்பத்தில் நடந்த சம்பவம், ஒரு இழப்பை சந்தித்த சம்பவம். இன்று பாருங்க, அவள் அந்த நேரத்தில் தேவனை பின்பற்ற மனதாக இருந்தால், உறுதியாக இருந்தால், தன் மாமியாரை விட்டு பிரிந்து போகவில்லை, அதில் உறுதியாக இருந்தால் என்று நம்ம ரூத் புத்தகத்தில் படிக்க முடியும். அந்த உறுதியை தேவன் கனம் பண்ணினார். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், நீங்கள் கூட இழப்பின் மத்தியில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இழப்பின் மத்தியில் ஒரு உறவுகளை இழந்தது நிமித்தம், கணவனையோ பிள்ளையையோ இழந்தது நிமித்தம், தாயை இழந்தது நிமித்தம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையில நீங்கள் தேவனை பின்பற்ற உங்களை உறுதி எடுங்க. இந்த சூழ்நிலையிலும் தேவனை விடாமல் நீங்கள் பின்பற்றி கொள்ள உங்கள் மனதில் ஒரு உறுதி எடுங்க. கஷ்டமாக இருக்கும், வேதனையாக இருக்கும், அந்த உறுதியில நிலைத்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இழப்பை ஈடு செய்வார். ஆதாரத்தில் ஒரு பெரிய இழப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம், உறவில் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கலாம், பெயரிலே உங்கள் பெயரில் ஒரு பெயரை நாசம் பண்ணும்படியான ஒரு இழப்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். தொடர்ந்து தேவனை பின்பற்றுங்க, தொடர்ந்து தேவனை இறுக பற்றி கொள்ளுங்க, உறுதியாக இருங்க. அதில் தேவன் உங்களை கனம் பண்ணுவார். உங்களுடைய இழப்பை தேவன் ஈடு செய்யும் விதத்தை நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பார்க்க முடியும். இந்த தேவன் இழப்பை ஈடு செய்கிறதில் வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் உண்டான இழப்பை அவர் சரி செய்யும் பொழுது அதை நீங்கள் உங்களால் யூகித்து கூட பார்க்க முடியாது. இந்த தேவன் ஏதோ ஒரு தற்சமயத்துக்கு ஒரு டெம்பரவரியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுப்போம், ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணி கொடுப்போம், அப்படி இல்லை. இவர் தலைமுறையாக, சந்ததியாக உங்கள் பெயர் விளங்கும்படி செய்கிற தேவன். ரூத்துடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். அவள் ஒரு சாதாரண ஒரு இளம் பெண், கணவனை இழந்த ஒரு சூழ்நிலை, ஆனால் தேவனை பின்பற்ற மனதுடையவளானால் அவளுடைய வாழ்க்கையை குறித்து இன்றும் நாம் பேசும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். பாக்கியவாதியாக இருக்கிறா பாருங்க ரூத்து. தேவன் அவ்விதமாய் இழப்புகளை ஈடு செய்கிறவர். அவருடைய குணத்திலே முக்கியமானது, அவர் எந்த விதமான இழப்பாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்தது எப்படிப்பட்ட இழப்பாக இருக்கலாம், தேவன் இழப்புகளை ஈடு செய்ய வல்லமையுள்ளவர். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் சந்திக்கிறேன். ஆமென்.